அண்ணனும் நானும் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது வந்து கில்லி கொக்கர கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும். அந்த தும்சாக் பண்ணது நான். தம்பி புகழ் அவர்கள் அவருக்கு லேடி கெட்டப்பில் இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேரும் எதிர்த்த ஸ்டேஷன். அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மெயினா வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும். அண்ணனும் நானும் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது வந்து கில்லி கொக்கர கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும். அந்த தும்சாக் பண்ணது நான். அதனால் நம்ம வந்து 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு வந்து இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோட இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், அது என்ன ரிலீஸ் ஆகல. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து எழில் என்னை வந்து இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்படியே இந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன். அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, அப்பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை. நிறைய பேர் இவர் தான்ப்பா ப்ரொடியூசர், அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும்.
அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் அவருக்கு லேடி கெட்டப்பில் இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேரும் எதிர்த்த டேஷன். அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி, வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, அந்த ஹீரோவுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும். அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார். அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோதண்டன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து, கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு யார கூடயும் ரோல் இருந்தில்ல, எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே. ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து. அது உங்களோட தமிழ் டீச்சர்? ஆமா. ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி, நான் மலையாளம் படிச்சிட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. ஓ, நீங்க மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்க வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்க ஒரு படம் முழுக்க டயலாக்ஸா இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவா இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அது புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்க யாரும் காமெடி பண்ணல, அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். விஷிங் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11க்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு 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 பார்ட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் உங்களோட அன்பா இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அருமையாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம், முடிஞ்சிச்சு, இதை எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு இது வந்துடும். பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்துலையே கிடக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு, இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்துல தயாரிப்பாளர் அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுலாமா சார்? தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட ஹீரோ விமல் சார் பத்தி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து
என்னுடைய தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன் அப்படின்னா இவ்வளோ இந்த படத்தில் வந்த ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும், இந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி சிரித்து முடிஞ்சு வித்யாசாகர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாமல் காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ரவி மரியா, புகழ், சாம்ஸ்ஜி, திருமா எந்திரிக்கிறாப்புல, சிங்கப்பிள்ளி நிறைய நிறைய ஏகப்பட்ட பேர், சாதனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்துட்டு 3 பேர், அம்மாக்கள் 3 பேர். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் முன்வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டாக 3வது படமே பண்ணதுனால எனக்கு மியூசிக் பற்றி பேச தெரியாது. பட் அப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருப்பேன். சார் போனால் ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போய் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சாலிடாக இதை மாத்துறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த எழில்கிற பேரு கூட நெடில்ல ஒரு வார்த்தை வேணும்னு விவேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் எழில்னு சொல்லிட்டாப்புல. அப்படிதான் வந்தது. நெடில்ல ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவங்க உட்காந்து கம்போஸ் பண்ண நெடில்ல பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு, அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு. மியூசிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா அதுக்கு வித்யா சார் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். இந்த படத்துல சாரோட சன் ஜென்னா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிச்சயமா. இப்ப நான் வந்து எதுவும் சொல்ல, அதுக்குள்ள வந்துட்டேன். கடைசி 4 ஷூட்டிங்ல தான் இவர் வந்து ப்ரொடியூசரோட பையன் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பண்பான ஒரு பையன், ரொம்ப எளிமையான ஒரு பையன், ரொம்ப அற்புதமான ஒரு நடிகன். கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவில் இறைவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் ஜனா, வாழ்த்துக்கள். இந்த படம் கமிட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அவர்கள். இசை வெளியீட்டு விழா ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வித்யாசாகர் சார் அவர்களுடைய இசையில் தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது நிகழ்கிறது. Thank you, sir. Thank you.